நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா செம்மறியாடு வாய் வச்சதுனால அந்த வெள்ளாடு சாப்பிட மாட்டேங்குது. ஓ அப்படியெல்லாம் இருக்குங்களா? ஆமாம், அது வாய் வச்சுன்னா தண்ணியே குடிக்காதுங்க. இதுக்கு சுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி. எது வெள்ளாடு சுத்தம் ஜாஸ்தி? ஆமாங்க. செம்மறியாடு கொஞ்சம் அழுக்குப்படுங்க. ஏன்னா பட்டிக்காட்டா மாதிரி, இது வந்து டவுனுக்காரர் மாதிரி நீட்டாக இருக்குது. பேண்ட் ஷர்ட்டு போட்டு இன் பண்ணி இதாக இருக்குது. இது வந்து என்னையாட்டு லிங்கி வேட்டி கட்டி தலைப்பாட்டு தலையை விட்டு இதாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு பச்சிக்கட்டை இதெல்லாம் போடணும். இருந்தாலும் கொஞ்சம் அதிக வேலை வெள்ளாட்டுக்கு. அதுக்காக இந்த தலை தான் அந்த தலை தாங்கிறது இல்லை. செம்மறியாடு தான் உனக்கு வெயிட் கூட வரும். லாபம் செம்மறியாடு தான். இப்போ நல்ல குட்டியை வரும், இந்த மாதிரி குட்டி கிடைச்சதுன்னு விடுவோம்ல. ஆமான்னு ஒரே ஆட்டு தலையோட கையாட்டு ஆட்டுனா வேலை முடியும். அந்த குட்டியெல்லாம் அறுத்த கறி எப்படி இருக்குங்க? திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு. என்ன வளர்த்துற ஆடு அறுக்கிறதுக்கு பாடா இருப்பா. நானா இருக்க மாட்டேன், அவையெல்லாம் இருக்க சொல்லி. அதுதான் கேட்குறேன். நானா இருக்க மாட்டேன், அறுக்கிற போதே திரும்பி நின்னுக்குது. மனசு கஷ்டமா இருக்கா? ஆமா, நெஞ்சு பேசி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நரம்பு இல்லாதது. நரம்பு இருக்கிறதா டேஸ்ட் வரும். நான் சமைக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் சமைச்சு கொடுப்பாங்க. குறை சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைன்னா. அதான் இருக்கிறது. நீ 60 வயசு ஆகுது வாங்காது இருக்க முடியுமா? எவ்வளோ மாதம் ஆச்சுங்க? இருக்கு அதாங்க ஒரு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இருக்குங்களா? ஆனால் வெள்ளாட்டு குட்டி மாதிரி தான் இருக்குதுண்ணா. செம்பறியாடு தான். செம்மறி கண்டே பிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வெள்ளாட்டு குட்டி தான் நினைச்சிருக்கோம். ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். வால் காட்டுங்க. வாழை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஆட்டு புழுக்கையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆட்டு புழுக்கையெல்லாம் பூச்செடிக்காரர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நேரத்தை வலிச்சிட்டு போனாங்க. எல்லாம் அதில் விற்றுருவீங்க இல்லைங்களாண்ணா? லோடு எவ்வளோங்கண்ணா கொடுக்குறீங்க? அது எங்கள் வீட்டில் தான் கேட்கணும். தனியாக நீங்கள் இது பண்ணிக்குவீங்க? அது நான் கண்டுக்கிறது இல்லை. அவங்க வாங்கிக்குவாங்க. தேரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. பாச்சானூர், தேரம்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய பாச்சானூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆடுகள் செம்பரி மற்றும் வெள்ளாடுகளை கலந்து அவர் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப பாசமாக அதை வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அவரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அவர் எப்படி ஆடுகளை வளர்க்குறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்ற பேர் கோபாலுங்க. பாச்சானூர். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். தொழில் ஆடு மேய்க்கிறது தான் உங்களுடைய தொழில். பிரதான தொழிலுங்கிறதே உங்களுக்கு வந்து இந்த ஆடு மேய்க்கிறது தான். எத்தனை ஆடுகளாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஒரு 10 வருஷம் மேய்க்கிறேன். 10 வருஷமாக மேய்ச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து எத்தனை ஆடுகளை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? முதல்ல ஒரு 4-5 உருப்படி வாங்கினேன். அப்புறம் அதுலேயே ஒரு 10-50 உருப்படியாட்டு சேர்த்துனேன். மறுபடியும் இப்போ ஆடு மேய்க்க முடியலன்ட்டு கம்மி பண்ணிட்டேன். ஒரு 10-15 உருப்படி இருக்குது. வெள்ளாடு ஒரு 7-8 உருப்படி, செம்பரியாடு ஒரு 10 உருப்படி இருக்குது. இதில் எது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்த முடியுங்க? வெள்ளாடு, செம்பரியாடில்? செம்பரியாடு தான் ஈஸியாக வளர்த்துருக்கு. வெள்ளாடு வந்து தீனு போடணும். செம்பிளி ஆட்டுக்கு அப்படி இல்லை. எங்கேயோ விட்டு குறுக்காட்டு வந்தால் தண்ணி குடிச்சு அது பாட்டுக்கு அது பாதுகாப்பாக இருந்துக்கு. வெள்ளாட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கைப்பக்குவம் வேணும். சரி, கைப்பக்குவம் இருந்தால் தான் வெள்ளாடு வைக்க முடியும். செம்பிளி ஆடு அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு கொண்டு வந்தால் தண்ணி குடிச்சிக்கு. அதுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு பச்சிக்கட்டை இதெல்லாம் போடணும். இருந்தாலும் கொஞ்சம் அதிக வேலை வெள்ளாட்டுக்கு பக்குவம்ன்றது ரொம்ப சிரமமாக. செம்பிளி ஆட்டுக்கு அப்படி இல்லை. எங்கே காட்டு பக்கம் கொஞ்சம் நேரம் குறுக்காட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே. வெள்ளாடு வந்து கொஞ்சம் கைப்பக்கம் வேணும். என்னென்ன மாதிரி புல்லுகள் வந்து மேயுது? நானே ஏதோ கண்ணுக்கு கிடைச்ச தலையெல்லாம் கொண்டு வருவேன். அது சாப்பிட்றதா இதுதான்ங்கிறது இல்லை. அது சாப்பிடக்கூடிய தலை எது தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி எட்டு வந்து கட்டுவேன். அதுக்காக இந்த தலை தான் அந்த தலை தாங்கிறது இல்லை. எது கிடைக்குதோ சாப்பிடுமாங்கிறது அது தெரிஞ்சு அதை கொண்டு வந்து கட்டுவேன். அதுதான். அதுக்காக இதுதான் மெயினுங்கிறது ஒன்றும் இது இல்லை. என்ன தலை இருக்குதோ சாப்பிடக்கூடிய தலையில் எல்லா தலையும் கட்டுவேன். மேய்ச்சலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா? ஆமாம். எங்கெங்கே மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு இங்கே வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவேன். காட்டுக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றிட்டு வருவேன். வந்து நேரம் அடைச்சிட்டு சாப்பிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கூட்டிகிட்டு போவேன். போனால் ஒரு 6 மணி வரைக்கும் அப்படியே வெறுங்காடு இருக்கிற பக்கம் மேய்ச்சி கொடுத்துருவார். இப்போ செம்பரி ஆடு வந்து வெயிட் போடுவாங்க, வெள்ளாடு வெயிட் போடுவாங்க. வியாபாரிக்கு வந்து வாங்குறாங்க உங்ககிட்ட. எது வந்து ரேட் அதிகமாக வாங்குறாங்க? ரேட் 2 ஒன்று தான். வெள்ளாடும் ஒரே ரேட்டு தான், செம்மறியாடும் ஒரே ரேட்டு தான். வெயிட்டு வந்து செம்மறியாடு தான் கொஞ்சம் கூடி வரும் வெயிட்டுன்னு கணக்கு பார்த்தா. வெள்ளாடு வந்து வெயிட் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் நோட்டமாக பார்ப்பாங்க. செம்மறியாடா அப்படின்னு இதை பார்ப்பாங்க. கறியினுடைய இது பார்த்தோம்னா செம்மறியாடு தான் உனக்கு வெயிட் கூட வரும். சீக்கிரமாக அது பெருசாயிருங்களா? பெருசும் ஆகும். இப்போ வருங்க இந்த குட்டிக்கும் அந்த குட்டிக்கும் அந்த குட்டி 2 நாளைக்கு சிறுசு, அது 2 நாளைக்கு பெருசு. அந்த குட்டி எச்சோடு இருக்குது, அது எச்சோடு இருக்குது. ஆமாம், சொன்ன மாதிரியே அந்த படுக்கிற குட்டி 2 நாளைக்கு பெரிய குட்டி. வேறு அந்த குட்டி நின்றுக்கிற குட்டி 2 நாளைக்கு சின்ன குட்டி.
அது பாருங்க அந்த ஆட்டுச்சோட இருக்குது. சீக்கிரமாக பெருசாயிரும். அது இது அது 2 நாளைக்கு பெரிய குட்டி, இது 2 நாளைக்கு சின்ன குட்டி. அதனால செம்மறி ஆடு வளர்க்குறது அது ஒரு குட்டி போடுது, இது 2 குட்டி போடுது. அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன நம்ம 2ங்கிறோம், அது 1 போட்டாலும் லாபம் செம்மறி ஆடு தான். வெள்ளாட்டை விட லாபம் செம்மறி ஆடு தான். சரி, இப்போ வெள்ளாடு தான் வந்து அதிகமான வியாபாரிகள் வந்து கறிக்கடைக்கு வாங்கிட்டு போவாங்க. செம்மறி ஆடு இந்த சுற்று வட்டாரத்தில் அதிகமாக யாரும் வாங்குறது இல்லை. எதுக்காக வெள்ளாடு அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, செம்மறி ஆடு அதிகமாக விளம்புறது? சிலர் என்னங்கிறாங்கன்னா வெள்ளாட்டு கறி சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. சிலர் வந்து இப்போ நாங்கள் கறிக்கடைக்கு போகிறோம் வெள்ளாடான்னு தலையாட்டிடுறோம். அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. டேஸ்ட்டு வந்து வெள்ளாட்டில் விட செம்மறி ஆடு தான் டேஸ்ட்டு. என்ன வெள்ளாடு வந்து கொஞ்சம் இந்த தலை சாப்பிட்றதுனால குழம்பு தண்ணி மாதிரி கொதிக்கி, இது கொஞ்சம் கெட்டியாக கொதிக்க. அவ்வளோதான் வித்தியாசம். எங்கெங்கண்ணா இங்கே செம்மறி ஆடுகள் வந்து வியாபாரிக்கு வாங்கிட்டு போகிறாங்க? இங்கே வந்து ஒரு சுற்றி இருக்கிறதெல்லாம் பக்கத்துல வாங்கி அன்னூர் சந்தைக்கு கொண்டு போவாங்க. இது கறிக்கடை, அதுக்குன்னே செம்மறி ஆடு கறிக்கடைன்னு தனியாக இருக்குது? தனியாக இல்லைங்க, மேட்டுப்பாளையம் வேணால் தனியாக செம்மறி ஆடை தான். இப்போ நாங்கள் லோக்கலில் போடுறது வந்து செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே போடுவோம். அதுக்காக வெள்ளாடே கிடைக்குதுனால சொல்ல முடியாது, பொய். எங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்குவோம். இப்போ நல்ல குட்டியை வருந்த மாதிரி குட்டி கிடைச்சதுன்னு விடுவோம்ல, வாங்கித்தான் தருவோம். கறிக்கடைக்காரனா வறுப்பு அந்த மாதிரி குட்டியில் பார்த்தோம்னா யாருக்கு நோட்டம் பிடிக்கும்ல, அது வந்து இதாக இருந்துன்னா விடுவோம். நாங்களே வறுப்பு அதை வாங்கிட்டு போகிறோம். வெள்ளாடான்னு நீங்கள் கேட்குறீங்க, ஆமான்னு ஒரே ஆட்டு தலையோட கையாட்டு ஆட்டுனா வேலை முடிஞ்சு வித்துடலாம். அவ்வளோதான். அந்த குட்டியெல்லாம் அறுத்த கறி எப்படி இருக்குங்க, திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா? அது வேணும் வரமாட்டேங்குது. பா பா வந்துருச்சு. இது சூப்பராக இருக்குங்க. செம்மறி ஆடு வாய் வச்சதுனால அந்த வெள்ளாடு சாப்பிட மாட்டேங்குது. ஓ, அப்படியெல்லாம் இருக்குங்களா? ஆமாம், அது வாய் வச்சுன்னா தண்ணியே குடிக்காதுங்க. இதுங்க சுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி. எது வெள்ளாடு சுத்தம் ஜாஸ்தி? ஆமாங்க. செம்மறி ஆடு கொஞ்சம் அழுக்குப்படுங்க. ஏன்னா பட்டிக்காட்டா மாதிரி, இது வந்து டவுனுக்காரர் மாதிரி நீட்டாக இருக்குது. பேண்ட் ஷர்ட்டு போட்டு இன் பண்ணி இதாக இருக்குது. இது வந்து பிறகு கம்பி இருக்கு சாமி. சரிண்ணா. இது வந்து என்னையாட்டு லிங்கி வேட்டி கட்டி தலைப்பாட்டு தலையை விட்டு இதாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். சரி. ஒரே கலாய் சுட்டி நல்லா பேசுங்க சாமி. இதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இருக்கு? எல்லாமே பேசுறீங்களா? நான் கறிக்கடையில் இருக்கிறேன். கறிக்கடை வச்சிருக்கீங்களா? சம்பளத்துக்கு போகிற சாமி. ஓ, ஏன்னா எனக்கு வாரமான அந்த ஒரு நாள் சம்பளத்தை வச்சுட்டு அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஆட்டுக்கு புட்டுக்கிட்ட புண்ணாக்கெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் எனக்கு அதை செலவுக்கு வண்டிக்கு பெட்ரோலு ஃபோனுக்கு காசு எல்லாம் போட்டுக்கணும். கறிக்கடையில் என்னென்ன வேலை செய்வீங்க? கறிக்கடையில் கோழி ஆடு எல்லாமே யார் என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுக்கணும். கோழி ஆடு எல்லாமே நீங்கள் வெட்டி கொடுப்பீங்க? ஆமாம், வெட்டி கொடுக்கணும். சரி. எவ்வளோ சம்பளங்கண்ணா உங்களுக்கு? எனக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அந்த ஒரு நாள் தான், மித்த நாள் பொறுத்து ஆடு மேய்ப்பேன் 6 நாளைக்கு. சரி. அப்போ புதன்கிழமை இருக்காதுங்களா? புதன்கிழமை போக மாட்டேங்க, இது மேய்க்கணுமே. இது மேய்க்கிறதுக்கு ஆள் போடணும்ல. சரிண்ணா. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை போனால் கூட ஏதோ இது மேய்க்கிறதுக்கு 500 ரூபா கொடுத்தா கூட நம்மளுக்கு 500 ரூபா மிச்சமாகுது. புதன்கிழமை போனால் ஒரு ஆடை இருக்கிறாங்க, 500 ரூபா சம்பளம் கொடுத்தா அப்புறம் நம்ம அதுக்கு ஆடையை மேய்ச்சிக்கலாம். அதனால் நீங்கள் அப்படி பார்த்துக்கிறீங்க? ஆமாம், அதுக்காக போக மாட்டேன். ஏன்னா கசாப்பில் வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ஆடுகளை அறுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்காதுங்களா? அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது, அது பழகிருச்சு. உங்களுக்கு தான் ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்குது, எங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயமே இல்லைங்கிறீங்க. சரி, இப்போ இந்த நீங்கள் வளர்த்துற ஆடுகளை இந்த மாதிரி நீங்கள் என்ன வளர்த்துற ஆடு அறுக்கிறதுக்கு பாடாக இருப்பா, நானாக இருக்க மாட்டேன், அவையெல்லாம் இருக்க சொல்லி. அதுதான் கேட்குறேன் நான். வளர்த்துற ஆட்டை நானாக இருக்க மாட்டேன், ரொம்ப பாசமாக வளர்த்துருவீங்க. என்னதான் கசாப்பில் வேலை செஞ்சாலும் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்களா மனிதாபிமானம் வருது. நான் வளர்த்துற ஆட்டை நான் கொடுப்பேன், நானாக இருக்க மாட்டேன், அறுக்கிற போதே திரும்பி நின்றுக்குவேன். மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க. வளர்த்துறேன், நானே கொடுத்தாலும் அறுக்கிற போது திரும்பி நின்றுக்குவேன். அப்புறம் அறுத்த கடைசியில் சரி அது உசுறு போனது, அப்புறம் நானும் வெட்ட வேண்டியது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயிர் போன கடைசியில் எப்படி தான் ஆறு கேட்குறேன், அது வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அது வரைக்கும் நான் கொடுக்குறாட்டு நான் இருக்க மாட்டேன். இதில் எவ்வளோங்கண்ணா உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க? இதில் ஏதோ மாதம் கணக்காக பார்த்தா ஒரு 10,000 12,000 கிடைக்குச்சாமி. ஒரு ஆடு நீங்கள் விற்றா? இல்லை, மொத்தமாகவே. ஒரு ஆடு விற்கிறது இல்லையா? எப்படிங்க? இல்லை, ஒரு ஆட்டில் உனக்கு ஒரு ஆட்டை விற்றுட்டு எனக்கு வருமானம் கிடைக்காது, ஆடு போடுற குட்டியை தான் விற்க முடியும். அதுதான் கேட்குறேங்க. ஆட்டுக்குட்டி வந்து என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? என்ன வறுப்பு இந்த குட்டி இருக்குன்னு ஒரு 5,000 6,000க்கு விற்றா, ஒரு 4 குட்டி 5 குட்டி இருக்குதா, ஒரு 10,000 விற்றோம்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கினா ஒரு வருஷம் 1,00,000 ரூபா 1,4 லட்ச ரூபா கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு ஆட்டுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு.
சரி, கசாப் கடையில் வேலை செய்கிறீங்க, எந்தெந்த கறி வந்து நல்லா சுவையாக இருக்கும்? செம்பளி கறி தான் சுவையாக இருக்கும். அதுக்கு தான் நான் செம்மறி ஆடை மேய்க்கிறேன். செம்பளி கறியில் எந்த இது நல்லா இருக்குங்க? கெடாய் கறின்னா சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கறி கொஞ்சம் கெடிக்கு, கெடாய் கறி எது எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். எது தொடக்கறி நல்லா இருக்குங்களா இல்லை? தோடையெல்லாம் வேஸ்ட் சாமி. கழுத்து முன்னாடி சப்பை அந்த இதுதான் நல்லா இருக்கும். அது சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொடக்கறி சும்மா பஞ்சு மாதிரி இருக்கு, எலும்பு இல்லாமல் இருக்கு, உங்களுக்கு டேஸ்ட் வராது. ஆமாம். அந்த அதே மாதிரி உங்களுக்கு ப்ராயிலில் வேணால் வச்சு கோழி லெக் பீஸ் சாப்பிடலாம், நெஞ்சு பீஸ் சாப்பிடக்கூடாது. சரிங்கண்ணா. ஏன்னா ப்ராயிலில் வந்து எனக்கு தொடை பீஸ் தான் டேஸ்ட்டு எகட்டேன். நெஞ்சு பீஸ் வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். ஆட்டில் வந்து நெஞ்சு பீஸு, இந்த முன்னாடி கழுத்து இதுதான் நல்லா இருக்கு வரி. இதிலிருந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நரம்பு இல்லாதது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நரம்பு இருக்கும். நரம்பு இருக்கிறதா டேஸ்ட் வரும். இப்போ நீங்கள் வந்து ஆட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெண் ஆடு வந்து சுவை இருக்காது, ஆண் ஆடு தான் சுவை இருக்குன்னு சொல்கிறீங்க. அது ஈனாத பிறவையாக இருந்தால் சுவையாக இருக்குது. குட்டி ஈனாமல் இருக்கணும். ஆமாம், அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குது. கெடாய் வந்து அப்படி இல்லை, இதாக இருந்தாலும் நல்லா இதாக இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. நீங்கள் சமைப்பீங்களாண்ணா? நான் சமைக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் சமைச்சு கொடுப்பாங்க. குறை சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைன்னா. வாங்கியிருக்கீங்களா ஏதாவது? வாங்கிறதான் அப்புறம் காலில் தண்ணி மோதா பட்டாமையே முழக்க முடியுமா? ஏமாந்தா பொட்டுன்னு பட்டாலும் பட்டுறதா, சத்தம் வந்தாலும் வர்றது. வாங்கியிருக்கீங்க அப்போ நிறையா இருக்கிறது. நீ 60 வயசு ஆகுது, வாங்காது இருக்க முடியுமா? சரிங்கண்ணா. அதாவது ஒரு கசாப்பு கடையில் வந்து வேலை செஞ்சாலும் தன்னுடைய செல்ல பிராணிகளான ஆடுகள் வளர்க்கும் ஒரு தொழிலையும் அண்ணா வந்து மேற்கொண்டுட்டு இருந்தார். ஸோ அதாவது நீங்கள் கசாப்பில் வேலை செஞ்சாலும் தன்னுடைய ஆடுகளை வந்து ஒரு செல்லமாக நீங்கள் வளர்த்து அதுலேயும் ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க. இப்போ ஆடு வளர்க்குறது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து மேய்ச்சலுக்கு விடணும், பல செலவுகள் இருக்குது. நமக்கு வந்து ஒரு 10 ஆடு நான் வளர்க்கணுன்னா எவ்வளோ செலவுகள் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வருங்கண்ணா? 10 ஆடு வளர்க்கணுன்னு ஒரு ஆட்டுக்கு வந்து வருஷம் ஒரு 10,000 கிடைக்குன்னா ஒரு 6,000 செலவு வரும். எனக்கு வந்து அந்த 6,000 செலவு வராது. நான் என்ன காட்டு பக்கம் போகிறேன், கிடைக்கிற தலைகளை கொண்டு வந்து போடுறேன், எனக்கு செலவு இது இல்லை. அதே வாங்கி போட்டது அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10-30 ரூபா செலவு வரும். அதுதான் 10-30 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு 30 ரூபானா இப்போ 5 ஆடு கணக்கு போட்டுக்கோங்க, தினம் 300 ரூபாயாச்சுல செலவு. அதாவது ஒரு 300 ரூபா செலவு பண்ணாதான் நம்ம ஒரு நாளைக்கு 300 ரூபானா மாதத்துக்கே கிட்டத்தட்ட ஐயோ கணக்குப்படி ஒரு ஆட்டுக்கு அதுதாங்க 10,000 வருதுன்னா ஒரு 5-6,000 மேலே ஆட்டுக்கு செலவு போயிடும். 4,000 நிற்கி. அதை வச்சு என்ன பண்ணுறது? அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு ஆடு வச்சிங்கன்னா 4,000 தான் நிற்கி. அதே 10 ஆடு வச்சா 40,000 ஆச்சு, 20 ஆடு வச்சா 80,000 ஆச்சுல்ல, அப்படி கணக்கு பண்ணிக்கணுங்க. அதுக்காக ஒரு ஆட்டை மேய்ச்சிட்டு 10,000 செலவாக போச்சுன்னா அது கணக்காகாது. நம்ம ஒரு 10 ஆடு வச்சா 40 ஆச்சுங்களா, 20 ஆடு வச்சா 80 ஆச்சா, 30 ஆடு அப்படி அண்ணன் வச்சா அப்படி பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். இதுதான் நிற்குங்கிறீங்க. ஆமாம். சரிங்க. அதாவது உங்களோட பொன்னான நேரத்தில் எங்களை இன்பத்தோடு வரவேற்று ஆடுகள் வளர்க்குறதுல, அது செம்பரி ஆடு, வெள்ளை ஆடு, அதோட கறிக்கடையும் நீங்கள் வந்து வேலை செய்கிறத பற்றியும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க. நன்றிங்க. இந்த ஒரு காணொலி நிச்சயமாக உங்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நகைச்சுவையாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கசாப் கடையில் பணிபுரிஞ்சாலும் தன்னுடைய செல்லப்பிராணியை ஒரு அன்போடு வளர்த்து ஒரு விற்பனைக்கும் கொடுக்கும்போது ரொம்ப மனம் நொந்து தான் கொடுப்பேன், இருந்தாலும் என்னுடைய தொழில் இதுதான், அறுக்க மாட்டேன் நான். சரிங்க, அதையும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆடு வளர்க்கும் தொழிலை வந்து எப்படி மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா ஆர் ஒன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.